செக்கச்சிவந்த வானம் பார்த்தீங்களா 2018 செக்கச்சிவந்த வானம் அதே படம் தான் அப்படி கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V அங்கே காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கே எப்படி அரவிந்த் சாமி, அருண் விஜய், சிம்பு 3 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்களோ இங்கே வந்து ஆண்டவர் கமல், தம்பி ஜோஜு ஜார்ஜ், அடுத்த தம்பி சிம்பு, இவங்க 3 பேர். அங்கே போலீஸ் வந்து விஜய் சேதுபதி, இங்கே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசோக் செல்வன், இவ்வளோ தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீப்பர் ஒரு கேர்ள் ஒரு லேடி வருவாங்க, அங்கே ஜோதிகாவா சம்திங் எனக்கு தெரியல, அவங்க நினைக்கிறேன். இங்கே வந்து திரிஷா சுகர் பேபி, அவ்வளோதான். அப்படியே காப்பி பேஸ்ட்டு அடிச்சிருக்காங்க. அதே கதை தான். அங்கே வந்து அவங்க அப்பன் செத்துருவான், அந்த இடத்துக்கு இவங்க போராடுவாங்க. இங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பன் செய்ய மாட்டான், இங்கே வந்து சிம்பு அவங்க அப்பன் செத்துருவான். அவ்வளோதான். இணையாமலே இருந்திருக்கலாம். கமலும் மணிரத்னமும் 37 வருஷங்கள் சேர்ந்ததுக்கு இணையாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு இணைஞ்சு வந்து நம்மளை வந்து இப்படி சித்திரவதை பண்ணுறதுக்கு இணையாமல் இருந்திருக்கலாம். 32 ஏடி இருக்காங்க மணிரத்னம் கிட்ட, 32 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் முழு படத்தையும் கொடுத்துட்டு அவர் சும்மா பேர் மட்டும் போட்டு போயிருந்துருக்கலாம். அவனுக்கு சூப்பராக எடுத்திருப்பானுங்க. என்னன்னா இங்கே சீனியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலும் மணிரத்னமும் சீனியர் தான் இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே தெரியுமா, ஐயோ நான் மணிரத்னம் பேனரில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து கமல் பேனரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேர் மட்டும் தான் நினைக்கிறாங்களே தவிர அது என்ன ஸ்டோரி என்னன்னு கேட்கறதில்ல. எந்த ஆக்டர்ஸுமே வர்றாங்க, நடிக்கிறாங்க, முடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க சீன் மட்டும் டப்பிங் போயிட்டு ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் டப்பிங் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஃபுல் படமாக பார்க்க மாட்டாங்க ப்ரோ.